ஹரே கிருஷ்ணா, வணக்கம் எல்லா டிவோட்டிக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம மூணாவது காண்டம் சிவன் பாகவதம் 28வது பாதம் நம்ம பார்க்க போறோம். பகுதி. சரி, போன வாரம் நம்ம 27வது அத்தியாயம் பார்த்தோம். 3 பகுதி பார்த்தோம். சில முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோம்னா, கபிலமுனி அவரு என்ன சொன்ன தேவூத்தி அவர் தாய்கிட்ட முக்கியமான விஷயம் என்ன சொன்னோம்னா, த சுப்ரீம் பர்சன் காட் ஹிட் சே அப்படின்னா கபிலமுனி பகவான் சொல்றான், one can get liberation by seriously discharging devotion service unto me and then by hearing for a long time from me. So பகவான் சொல்றார், கபிலமுனி சொல்றார், யார் ஒருத்தர் அவருக்கு பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறாங்க, இங்க சீரியஸ் சும்மா சாங்கியத்துக்கு சாண்டிங் பண்றான், சாங்கியத்துக்கு பக்தி அந்த மாதிரிலாம் முடியாது. ஆழமான பக்தி நம்ம செய்யணும் பகவானுக்கு. அவரே சொல்றார் ஆழமான பக்தி. அடுத்து என்ன, அவரை பத்தி கிருஷ்ண கதை கேட்கணும். இப்ப நீங்களாம் பாகவதம் கேட்குறீங்க, பகவத்கீதா கிளாஸ், பாகவதம் பகவத்கீதா கிளாஸ். சோ நம்ம கேட்கணுமா, தனிக்கும் கேட்கணுமா பகவான் பத்தி. சோ நம்ம வாழ்க்கையில ரெண்டு முக்கியமான விஷயம் பகவான் சொல்றா. பகவானுக்கு நம்ம பக்தி தொண்டு செய்யணும். அடுத்தது பகவான் ஹரிக்கத்தா நம்ம கேட்கணும். By thus executing one's prescribed duty, there will be no reaction and one will be freed from the contamination of matter. So யார் ஒருத்தர் பகவானுக்காக கிருஷ்ணனுக்காக பக்தி செய்யறாங்களோ, அவங்களோட குல தர்மம், நம்மளோட தர்மத்தை நம்ம செய்யறோம். நம்மளோட தர்மத்தை நம்ம செய்யறோம், முறைப்படி நம்ம செஞ்சோமா நம்மளுக்கு கர்ம பந்தம் இருக்காதான். இந்த பகவான் சொல்றா, கர்ம பந்தம் இருக்காது, கர்மம் இருக்காதான். இந்த பௌதிக குணங்கள் அது நம்மளை பாதிக்காது. கடைசியா நம்ம எல்லாம் முக்தி அடையலாம் அப்படின்னு கபிலமுனி அழகா சொல்றோம். ஸோ தயவு செஞ்சு பக்தர்கள்லாம் புரிஞ்சுக்குங்க. முக்கியமான பகவான் என்ன சொல்றோம்னா, ஆழமான பக்தி அவருக்கு செய்யணுமா. ரெண்டாவது ஹரிகத்தை நம்ம கேட்கணும், புக்கு படிக்கிறது அண்ட் தென் கிளாஸ் கேட்கறது, இது ரொம்ப முக்கியம். இதுதான் பகவான் சொல்றோம். அடுத்தது கபிலமுனி என்ன சொன்னான்னா, these devotions has to be performed strongly in perfect knowledge. பார்த்தீங்களா, இந்த பக்தி ஆழமான பக்தி செய்யணும். நீங்கெல்லாம் கோயிலுக்கு போறீங்க, தயவு செஞ்சு கோயில போய் நீங்க கீர்த்தம் கலந்துக்கிறீங்க, பூஜை கலந்துக்கிறீங்க, இந்த செவி செய்றீங்க, நீங்க எல்லாம் நீங்க கலந்துக்கணும். நீங்க பாத்தீங்களா, சில பேர் கோயிலுக்கு போவாங்க, கோயிலுக்கு போய் வெளியே உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. உள்ள பூஜை ஓடும், அது கலந்துக்க மாட்டாங்க. கிளாஸ் ஓடும், கலந்துக்க மாட்டாங்க. பிரசாதம் போடவும் மட்டும் போய் உட்காந்துருவோம். ஸோ இந்த மாதிரிலாம் ரைட்டான பக்தி இல்லை. பகவான் சொல்றார், ஆழமான பக்தியை நம்ம செய்யணுமா, இன் பெர்ஃபெக்ட் நாலேஜ். உங்களுக்கு ஞானம், பாகவத ஞானம், இந்த பகவத ஞானம், இதெல்லாம் நீங்க கடைப்பிடிக்கணும். நீங்களாம் கத்துக்கணும், புக்கு படிக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க செய்யணும். அண்ட் வி டிரான்சென்டல் விஷன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். நான் ஒரு ஆத்மா, நான் இந்த உடல் இல்லை, நான் இந்த உலகம் டெம்பரரி உலகம், என்னோட வாழ்க்கை நோக்கம் நான் இறைவனை அடையணும். இதான் டிரான்சென்டல் விஷன். ஓகே, ஸோ இந்த 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 மாதிரி நம்ம வாழ்க்கையில வாழணுமா கபிலமுனி சொல்றோம். One must be strongly renowned and must engage in austerity. அவர் என்ன சொல்றாருன்னா, கபிலமுனி என்ன சொல்றாருன்னா, நம்மளாம் வாழும் போது நம்ம இந்த வயசுலயே குடும்பத்தை விட்டு போனோம், வேலையை விட்டு போனோம் அப்படின்னு இல்லை. ரினவுன்ஸ்னா நம்மளோட பௌதிக ஆசைங்களை நம்ம ரினவுன்ஸ் பண்ண பற்று இருக்கக்கூடாது. குடும்பத்தில் வாழலாம், வேலை செய்யறோம், இதெல்லாம் செய்யறோம், இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா கிருஷ்ண பகவானுக்காக நம்ம பகவான் வச்சு நம்ம செய்யணும். ஓகே, தயவு செஞ்சு இது நீங்க புரிஞ்சுக்கணும். இது ரினவுன்ஸ்னா நீங்க ஒரு சன்னியை சேர்த்து போனோம் அப்படின்னு இல்லை. ஓகே, ஸோ ரினவுன்ஸ்னா நம்ம
சான்ஸ்கிரிட்டிஃபிகேஷன், புல இன்பத்திலிருந்து நம்ம பகவான் பக்தியில் நம்ம வாழணும். And must engage in austerity. Austerity இருக்குங்களா, austerity தபாஷா அப்படின்னு நம்ம வந்து ஏகாதசி விரதம் எடுத்து ஏகாதசி கடைபிடிக்கணும். 4 கோட்பாடு கடைபிடிக்கிறோம். நம்ம வந்து வேதங்கள் படிக்கிறோம், காலைல எழுந்திருக்கிறோம் மங்களாரத்தி. ஸோ இதெல்லாம் தப்பாஷா, இதெல்லாம் வந்து நம்ம செய்யணும். ஓகே, நம்ம வந்து காட்டுல போய் தவத்துல உட்காந்து ஞானத்துல உட்காந்து அப்படி இல்லை. Okay, and perform mystic yoga in order to be firmly fixed in cell absorption. நம்ம வந்து அந்த சத்தியுகம் மாதிரி நம்ம வந்து காட்டுல உட்காந்து தவம் செய்ய முடியாது. ஓகே, இங்க என்ன நம்ம செய்யலாம்னா, நம்ம பகவான சிந்தனையில பகவான் பக்தியில் நம்ம வாழணும். இதாம் யோகா, வசந்த யோகி. பகவத்கீதையில கிருஷ்ண பகவான் சொல்றோம், வசந்த யோகி யார்? நம் தனிக்கும் கிருஷ்ண பகவான் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா, அவரை பக்தி தொண்டு சேர அவங்க தான் வசந்த் யோகின்றார் பகவான் கீதையில. சோ அதே மாதிரிதான். அதனால நீங்க வந்து யோகின்னா இங்க இருந்து மிஸ்டிக் யோகானா எல்லாத்தையும் வீட்டுல போய் காட்டுல போய் தவம் செய்யணும் அப்படின்னு இல்லை. ஓகே, நம்ம வந்து ப்ராப்பர் நம்மளுக்கு அழகா ப்ரொசஸ் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து 24 hours நம்ம பக்தியிலேயே நம்ம வாழ்ந்து அதான் வசந்த யோகா ப்ராப்பர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அடுத்து கபிலமுனி என்ன சொன்னான்னா, by describing the faultiness of its desire to lord it over matter nature, and by therefore giving up, the living entity becomes independent and stand in his own glory. ஸோ நம்ம போன வாட்டி பார்த்தோம், 2 காரணம் ஏன் நம்ம வந்து இந்த பௌத்திக உலகத்துல விழுந்தோம்னா, ஒன்னா வந்து பகவான் கிருஷ்ண பகவான் மேல போறாம இருக்கிறதுனால நம்ம இந்த பௌத்திக உலகத்தை விழுந்தோம். 2வது என்னன்னா, நானும் கடலாகணும். இந்த 2 பாவம்னாலதான் ஜீவா வந்து இந்த பௌத்திக உலகத்துல விழுந்தது. சோ இங்க கபிலமுனி சொல்றாரு, ஓகே, நம்ம வந்து இந்த பௌத்திக உலகத்தை என்ஜாய் பண்ணோம், இது பாவமான சிந்தனை, இதை நம்ம விடணும். இந்த பௌத்திக உலகம் எல்லாமே இந்த பகவான் சக்திக்காக நான் பயன்படுத்தணும். இதுதான் உண்மையான தர்மம். ஓகே, என் சொந்த புலனுக்கே நான் அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும், இதெல்லாம் தப்பான எண்ணங்கள். ஸோ இதைத்தான் கபில முனியோட சொல்றோம். ஓகே, அப்புறம் நம்ம என்ன சொல்றோம்னா, யார் ஒருத்தர் வந்து இந்த பௌத்திக உலகத்தை எனக்காக என்ஜாய் பண்ணா அதெல்லாம் விடுறாங்களோ அவங்கதான் உண்மையா இண்டிபெண்ட், ஆத்ம நிலையை அடையலாம். உண்மையான ஆத்ம நிலையில அடையலாம். அவங்களோட புகழே வசந்த புகழலாம். அவரு சொல்றார், யார் ஒருத்தர் வந்து இந்த பௌத்திக உலகத்துல சொந்த புனை இன்பத்துக்கு வாழாம பகவான இன்பத்துக்கு பகவான் திருப்திக்காக பயன்படுத்துறாங்களோ அவங்க இண்டிபெண்ட், அவங்க புகழ் வசந்தவங்க அப்படின்றார். ஓகே, அடுத்து இந்த கபிலமுனி என்ன சொன்னான்னா, the influence of matter nature cannot harm an enlightened soul, even though he engages in material activity. கபிலமுனி என்ன சொல்றாருன்னா, யாரு வந்து ஜீவமுக்தனா அவங்க வந்து இந்த பௌத்திக உலகத்துல வாழ்வாங்க, ஆனா அவங்க வந்து பாதிக்கப்படாது அப்படின்னா அவங்க வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க, பௌத்திக ஒன்றும் செய்யாது. ஓகே, இவங்கெல்லாம் தூய பக்தர் இருக்கு. இவங்கெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம குருமாராய் பிரபுபாட் இவங்கெல்லாம் தூய பக்தர். இவங்க வந்து பௌத்திக உலகத்துல வாழ்ந்தாங்க, ஆனா இந்த பௌத்திக இது அவங்கள பாதிக்காது. அதனால அவங்க ஜீவமுக்தா. இதான் கபிலமுனி சொல்றாரு. ஓகே, இந்த பௌத்திக உலகம் வந்து ஜீவன் முக்தா, வசந்த பக்தர் வந்து இதோ பாதிக்காது அப்படின்னு கபிலமுனி சொல்றார். அவங்க இங்க வாழ்வாங்க, அவங்க நம்ம மாதிரிதான் வாழ்வாங்க, நம்ம மாதிரிதான் செய்யற மாதிரி தெரியும். ஆனா இவங்க வந்து தூய பக்தர், இவங்க வந்து பௌத்திக உலகத்துல இவங்கெல்லாம் ஜீவன் முக்தா, they are not conditioned soul, they are liberated soul அப்படின்னு கபிலமுனி சொல்றோம். Because you know the truth of the absolute. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த ஜீவன் முக்தா வந்து இவங்களுக்கு பரம்பொருள் யாரு, என்னோட தர்மம் என்னது, இந்த பௌத்திக உலகம் என்னது, உடல் ஆத்மா, இதெல்லாம் தெரியும். And his mind, he speaks on the supreme person. அவங்களோட மனம் சிந்தனை எல்லாம் இறைவனுக்கு தான் பயன்படுத்துவாங்க.
பகவான் கிருஷ்ணன் திருப்திக்காக பயன். கடைசி கபில முனி முக்கியமான புள்ளியான சொன்னா, my devotee actually becomes self-realized by my unlimited causeless mercy. நம்ம எவ்வளவு உழைப்பு போட்டா கூட, நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணா கூட, கடைசியில இருந்து பக்தரா கிருஷ்ண பக்தரா வருது யாரோட கருணை? கிருஷ்ண பகவானோட கருணையும். பகவான் மனசு வச்சாதான் நம்ம அவருக்கு இந்த பக்தராக முடியும். ஓகே, நம்ம தூய பக்தராக முடியுமா? இப்படி பகவான் மனசு வைக்கணும். ஓகே, நம்ம முயற்சி பண்றோம். ஓகே, நம்ம எல்லாம் சாதனங்கள்லாம் செய்யறோம், எல்லாம் முறைப்படி செய்யறோம். ஆனா கடைசியில இருந்து நம்மளுக்கு இந்த பக்தி கொடுக்கறது யாரு? பகவான் உண்டிதான். அவர் மனசை வச்சாதான் நம்ம தூய பக்தர் ஆக முடியும். இதாம் கபில முனி சொல்றோம். Okay. And thus, when freed from all doubt, he steadily progresses toward his blessed abode. ஏன் இந்த தூய பக்தர் எல்லாம் அவங்க வைகுந்தம் அடையிறதுக்கு அந்த அந்த பாதையில போய்கிட்டு இருக்காங்க. அவங்க கடைசியில நிச்சயமா வைகுந்த பகவான் கவனம் பார்த்து அடைவாங்க. கபில முனி சொல்றோம். ஓகே, இதை போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஓகே, குயிஸ் சில கேள்விங்க இருக்கு, நான் கேட்கிறேன், முடிஞ்சா நீங்க பதில் சொல்ல தெரிஞ்சா. ஒன்னாவது வாட் இஸ் ஹையஸ்ட் ஸ்கூல் ஆஃப் யோகா சிஸ்டம்? யோகாவோட அவங்களோட வசந்த லட்சியம் Can mute everyone. So much noise. ஓகே, நான் மியூட் பண்றேன். ஓகே, நீங்க அன்மியூட் பண்ணி பதில் கொடுங்க. ஓகே, யோகாவோட வசந்த லட்சியம் என்னது? ஹரே கிருஷ்ணா பிரபு, ரெண்டாவது பண்ணாம் பிரபு. என்ன பண்ணாம சொல்லுங்க பிரபு. பிரபு, யோகாவோட பயிற்சி என்னன்னா, நான் கேட்டதுல அவங்க என்னன்னா, அந்த ஆத்மா அவங்க இறக்குறப்ப இறக்கம் தருவாத அந்த உச்சியில வெளியாக்கும், உச்சி மண்டையில. ஓகே, வேற வேற பதில்? யோகாவோட அவங்க கடைசி என்ன அடைவாங்க? நான் ஒரு வாட்டி அசங்க யோகா அந்த படி சொல்லி கொடுத்தேன், சொன்னேன். கடைசி என்ன அடைவாங்க? சமாதி. சமாதி. யம நியம ஆசனா பிரணாயமா பிராணாரா தாரணா தியானா சமாதி. சமாதி தான் கடைசி லட்சியம் அவங்க அடையுது. ஓகே ஓகே, ரெண்டாவது கேள்வி. Why Lord Kapila said that a pure devotee is deathless? ஏன் கபில முனி சொல்றார் தூய பக்தர் இறந்து போக மாட்டாங்க? மரணமே வர்றதான். இறந்து போக மாட்டாங்களா? மரணமே வர்றதான். ஏன்? ஹரே கிருஷ்ணா பிரபு, சரியா புரியல. சொல்லுங்க பிரபு. சொல்லுங்க பிரபு. அத ஏன் கபில முனி தூய பக்தர் மரணம் வர்றதான் அப்படின்னு சொல்லியிருக்கார்? ஏன்? Hare Krishna Prabhu, I try please. Yes, Mataji. Pure devotee, அவருக்கு தெரியும் he is an Atma. He's not this body. So ஆத்மாக்கு இறப்பு இல்லை. So he can this the self-realized soul. Yes, Mataji. அதான் பதில். ஏன்னா தூய பக்தர் அவங்களுக்கு தெரியும், நான் இந்த உடல் இல்லை, நான் ஆத்மா. உடலுக்கு தான் மரணம், ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. சோ அதனால கபில முனி சொன்னா தூய பக்தர், என்னோட தூய பக்தர் அவங்களுக்கு மரணமே வராது அப்படின்னு சொன்னான். ஓகே, மூணாவது கேள்வி. வாய் லார்ட் கிருஷ்ணா இஸ் கால்ட் ஆத்மரமா? ஏன் கிருஷ்ண பகவான் ஒரு பேர் ஆத்மரமா? Hare Krishna Prabhu, Atmarama means அவர் self-satisfied. He's got everything. ஓகே, ஆத்ம வேற பதில்? தமிழ்ல சொல்றேன், எப்படி சொல்றீங்க? ஆத்மா ரமா.
தூங்கி கொண்டு இருக்குது. வேற பதில்? ஓகே, ஆத்மா ரமன் கிருஷ்ண பகவான் ஆத்மா ரமான்னு கூப்பிடுவாங்க பாகவத சொல்லப்பட்ட. ஏன்னா பகவான் வந்து இன்பம் வந்து உள்ளுக்குள்ள இருந்து அவர் இன்பம் அடைவார். இன்டர்னலி ஹி அத்தின் பிளஷர். அவருக்கு வந்து இன்பம், ஆனந்தம், சந்தோஷம் வந்து வெளியேந்து கொடுக்க தேவையில்லை. பகவான் அவர் உள்ளுக்குள்ள இருந்து இன்பம் அடைவார், பிளஸ் சந்தோஷம் அடைவார். ஓகே, அதனாலதான் ஆத்மா ரமன். நம்மளுக்கு இருந்தா ஆத்மா நம்மளோட ஜீவா வந்து நம்ம வெளியே தரணும், சந்தோஷம் வெளியே தரணும். ஆனா பகவான் அப்படி இல்லை. பகவான் வந்து உள்ளுக்குள்ள இருந்து அவரே ஆனந்தம், சந்தோஷம் அவர் அடையலாம். அதனால பகவான் பேரு ஆத்மாராம். ஓகே, அடுத்த கேள்வி. வாட் கர்மி ஞானியின் பக்த வாண்ட் டு டூ? கர்மி என்ன செய்ய போறான், அடைய போறாங்க. ஞானி என்ன அடைய போறான், பக்தன் இல்ல அடைய போறது இல்ல. என்ன கர்மி செய்வாங்க, ஞானி என்ன செய்வாங்க, என் பக்தன் என்ன செய்வாங்க? பக்தர்கள் வந்து பக்தி செய்து கடல் அடைவாங்க பகவான. ஞானி Try to attain through knowledge. கர்மி Fruitive activities. கர்மி வந்து அவங்க வந்து புல இன்பத்துக்கு வாழ்வாங்க. புரோட்டி ஆக்டிவிட்டி புல இன்பத்துக்கு, அவங்க புலன திருப்தி பண்றதுக்காக வாழ்வாங்க. அதான் கர்மி. இந்த உலகத்தை அவங்க அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஞானி வந்து இறைவனை ஒன்னா ஆகுறது, ஐக்கியமா ஆகுறது அவங்கள செய்வாங்க. அதுக்கு லட்சியம், அதுக்கு அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, காரியங்கள் செய்வாங்க ஞானி. ஓகே, இறைவன் கூட ஐக்கியமாக வருது. பக்தர் இருந்து பக்தி செய்வாங்க, பகவான் திருப்திக்காக பக்தி செய்வாங்க. இதான் வித்தியாசம். ஸோ கர்மி என்ன செய்வாங்க, ஞானி என்ன செய்வாங்க, பக்தர் என்ன செய்வாங்க உங்களுக்கு தெரியும். நம்மலாம் பக்தர், நம்மலாம் பகவான் திருப்தி மனத்துக்காக நம்ம வாழ்றோம். ஓகே, சரி, அடுத்த கேள்வி. வாட் இஸ் ஃபால்ஸ் ஈகோ, வாட் இஸ் ரியல் ஈகோ? தமிழ் எப்படி சொல்றது? ஃபால்ஸ் ஈகோ தமிழ்ல என்ன சொல்றது? ஜீவா மத்த இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஃபால்ஸ் ஈகோ தமிழ்ல எப்படி என்ன சொல்லுவாங்க? ஃபால்ஸ் ஈகோ, ஒரு நிமிஷம் பிரபு. ரியல் ஈகோ, ஃபால்ஸ் ஈகோ அப்படி சொல்லலாம் தமிழ்ல. ஓகே, அதுக்கு பதில் சொல்லுங்க யாராச்சும். ஃபால்ஸ் ஈகோன்னா என்னது, ரியல் ஈகோன்னா என்னது? Hare Krishna Prabhu. Real ego na, I'm a soul, I'm not this body. False ego na, I'm this, they think they are the body. And ஓகே, அவ்வளவுதான் பதில். ஃபால்ஸ் ஈகோ வந்து நான் தான் இந்த உடல். எஸ் பிரபு. தமிழ்னா சொல்லுவாங்க, நான் தான் இந்த உடல் ரீதியா அந்த ஈகோ. அதான் தமிழ்ல ஃபால்ஸ். அகங்காரா பிரபு, அகங்காரா. அகங்கார, ஃபால்ஸ் அகங்காரவா, தப்பான அகங்காரமா? அப்ப ரியல் ஈகோ என்ன சொல்லுவாங்க? உண்மையான அகங்காரம். அகங்காரம். ஓகே, சோ எனிவே ஜீவமதி சொல்லிட்டு நீங்க அடுத்த வாரம் சொல்லுங்க ரியல் ஈகோ என்ன தமிழ்ல, என்னது சொல்லுங்க. பட் அது வித்தியாசம் என்னதுன்னா, ஃபால்ஸ் ஈகோ வந்து நான் தான் இந்த உடல், ஆத்மா இல்லை, அதுதான் ஃபால்ஸ் ஈகோ. ரியல் ஈகோ வந்து நான் தான் ஆத்மா, உடல் இல்லை, இதான் வித்தியாசம். ஓகே, அடுத்த கேள்வி. வாட் இஸ் ரியல் மீனிங் சமாதி? பிரபாட் சமாதியை ஒரு அர்த்தம் கொடுத்தார். என்ன பிரபா கொடுத்தார்? சமாதினா என்னது? மனதை ஒரு நிலைப்படுத்தி வைக்கிறதுதான் சமாதியா? ஓகே, வேற பதில்? To understand that we are real eternal servant of Krishna. To understand we are eternal servant of Krishna. ஓகே, ஏத்துக்கலாம்.
ஆனா பிரபுபா ஒரு அர்த்தம் கொடுத்தார் சமாதின்னு என்ன. தன்னிலை You are அறிவது என்பது சொல்லுங்க தன்னிலை பிரபு. அறிவது. என்ன தன்னை பிரபு? உணர்வு தன்னிலையை அறிவது. தண்ணி சோ இத செல்ஃப் ரிலைஸ் சொல்லுவாங்க. செல்ஃப் ரியலைசேஷன். செல்ஃப் ரியலைசேஷன். ஓகே, ஒரு அளவுக்கு ரைட் தான். பட் வேற பதில் ப்ராப்பர்ட் கொடுத்த பதில் சமாதி இஸ் above 3 modes material nature. யாரு 3 குணத்தை அப்பால் வாழ்றாங்களோ அவங்க சமாதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு ப்ராப்பர்ட் சொல்லுவார். சமாதி முக்தி அடைகிறது தவத்துல உட்காந்து சமாதி அடையலாம். ஆனா உண்மையான சமாதி ப்ராப்பர்ட் கொடுத்தது யார் above the 3 modes of nature அது அப்பால் விட்டு வாழ்றாங்களோ அவங்க உண்மையான சமாதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு ப்ராப்பர்ட் சொல்லுவார். ஓகே, வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல் அண்ட் வாட் இஸ் மெட்டீரியல்? பௌதிக என்னது, ஆன்மீக என்னது? நான் உங்களுக்கு கேட்கறது பிரபுபாட்டு கொடுத்த அர்த்தங்கள், நீங்க அந்த மாதிரி பதில் சொல்லுங்க. ஏன்னா வேற ரொம்ப பதில் சொல்லலாம், ஆனா நீங்க சொல்ற பதில் பிரபுபாட்டு என்ன பதில் கொடுத்தா அது சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் ட்ரை பண்றேன். ஸ்பிரிச்சுவல்னா ஆத்மா சார்ந்தது, மெட்டீரியல்னா உடல் சார்ந்தது. நம்ம ஓகே, வேற பதில்? spiritual means anything connected to Krishna. Material means anything not connected to Krishna. யா, ஓகே, அவ்வளவுதான். பிரபுபாடு பதில் கொடுத்தார். பிரபுபாடு ஒரு வாட்டி கிளாஸ்ல இருந்து பேசிக்கிட்டார், மைக்ல பேசிக்கிட்டு இருந்தார். ப்ராப்பர்ட் சொன்னார் ஸ்பிரிச்சுவல் என்னது, மெத்தட் என்னதுன்னு கேட்டார். அப்புறம் ப்ராப்பர்ட் சொன்ன இந்த மைக்ரோஃபோன் ஸ்பிரிச்சுவலா மெத்தடான்னு கேட்டார். ஒரு சில பேர் சொன்னாங்க இது மெத்தட் ப்ராப்பர்ட், இது ஜட பொருளை செய்யப்பட்டது. ப்ராப்பர்ட் சொன்னார் இப்ப இந்த பொருளை நான் கிருஷ்ணா திருப்திக்காக பாய்ச்சேன்னா அதே ஸ்பிரிச்சுவல் ஆகுது. இப்ப இந்த ஜட பொருள் நான் சொந்த கிருஷ்ணாக்கு பாய்க்காம சொந்த இன்பத்துக்கு பாய்ச்சேன்னா அதை மெத்தட் ஆகுதுன்னார். அவ்வளவுதான், ஸ்பிரிச்சுவலா மெத்தட் தான் வித்தியாசம். ஸோ அதனால ஸ்பிரிச்சுவல் என்னதுன்னா இதை என்ன கூட இருக்கலாம், நம்ம கிருஷ்ணாக்காக திருப்திக்காக நம்ம பயன்படுத்தணுமா அது ஸ்பிரிச்சுவல் ஆகுது. எந்த பொருள் கூட நம்ம சொந்த இன்பத்துக்கு பயன்படுத்தணுமா அது மெத்தட் ஆகுது. ஓகே, இதான் நான் புரிஞ்சுக்கணும். இதான் வைஷ்ணவோட தத்துவம். ஓகே, கடைசி புடிசமோட வசந்த லட்சியம் என்னது, அவங்க அடையிறது என்னது, அவங்க லட்சியம் வசந்த லட்சியம் என்னது? புத்தரோட புடிசம் பிரம்மத்தோட ஐக்கியமாவது. பிரம்மத்தோட ஐக்கியமாவது. வேற? Nirvana. Nirvana means what? Null and void, Prabhu. Null and Yeah. void. Yes, why? Sunyavadi. Okay, Sunyavadi. Robert சொல்வார் அப்படின்னா voidism. புத்தரோட லட்சியம் என்னதுன்னா அவங்க மறைஞ்சி அவங்க சுன்யவடி ஆயிடுவாங்க, நிர்வாணம் அடைவாங்க. நிர்வாணம் என்னதுன்னா அவங்க இல்லாம போயிடுவாங்க, அப்படியே மறைஞ்சிருவாங்க. voidism அதான் அவங்களோட லட்சியம். பிரபு சொன்னா பிரம்ம கூட ஐக்கியமாவதுன்னு சொன்னா அவங்க பிரபு கடவுளே நம்ப மாட்டாங்க, கடவுளே இல்லை அவங்களுக்கு. அப்ப பிரம்மா இல்லை அவங்க, ஏன்னா கடவுளே இல்லை அவங்க நிர்வாணம் என்னது, அவங்க சுன்யவடி வைதமாயிடும், அப்படியே மறைஞ்சிருவாங்க. இதான் அவங்களோட லட்சியம். ஓகே, சரி, ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம 28வது அத்தியாயம் ஆரம்பிக்க போறோம். இந்த 28வது தலைப்பு என்னன்னா கபிலா இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் பெர்ஃபார்மிங் டிவோஷனல் சர்வீஸ். ஜீவ மாதா தமிழ்ல படிங்க இந்த தலைப்பை. ஹரே கிருஷ்ணா பிரபு. பக்தி தொண்டை செயற்படுத்துவதில் கபிலரின் அறிவுரைகள். ஓகே, இதான் தலைப்பு. இந்த அத்தியாயம் இன்னைக்கு நம்ம 1வது ஸ்லோகம் 11வது ஸ்லோகம் வரைக்கும் பார்க்க போறோம். ஓகே ஓகே, ஜீவ மாதா இன்னைக்கு படிங்க தமிழ்ல.
பரமபுருஷ பகவான் கூறினார், என் அன்பு அன்னையே, ஓ அரசனின் புதல்வியே, இப்போது நான் உங்களுக்கு மனதை ஒருமுகப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட யோக முறையை விளக்குவேன். இந்த முயற்சியை பயிற்சி செய்வதன் மூலம் ஒருவர் மகிழ்ச்சி அடைய முடியும். பூரணமான உண்மையாகிய இறைவனது வழியை நோக்கி முன்னேற முடியும். போப்பல். The yoga process explained by the Lord Kapila Deva in this chapter is authorized and standard. And therefore, this instruction should be followed very carefully. To begin, the Lord said that by yoga practice, one can make progress towards understanding understanding the absolute truth, the Supreme Personality of Godhead. In the previous chapter, it has been clearly stated that the desired result of yoga is not to achieve some wonderful mystic power. One should not be at all attracted by such mystic power, but should attain progressive realization on the path of understanding the Supreme Personality of Godhead. This is also confirmed in Bhagavad Gita, which stated in the last verse of the 6th chapter that the greatest yogi is he who constantly thinks of Krishna within himself, or he who is Krishna conscious. Hare Krishna. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ இங்க கபில முனி இந்த ஸ்லோகத்துல பாருங்க, அவங்களோட தாய் தேவத்தை கூட பேசிக்கிட்டு இருக்கு. நீ மன்னனோட மகளை ராஜகுமாரி என்றான். யாரு மக? தேவதி. ஞாபகம் இருக்கா? யாரு மக? ஓ மன்னர் மகளே அப்படின்றாரு கபில முனி. யார் மக? தேவதி. மறந்துட்டீங்களா? ஹரே கிருஷ்ணா. யாரு மக? ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? Hare Krishna Prabhu. Kadama Muniya. இல்ல தேவூத்தி. இது யார் மக? கடமா முனி இந்த தேவூத்தியோட கணவர். சோ இங்க இருந்து மன்னரோட மகளே அப்படின்றார். சாந்த ரூபாவா? இல்ல, நான் 4-5 கிளாஸ் தான் நம்ம எல்லாம் படிச்சோம். மறந்துட்டீங்களா? தேவகியோட மன்னர் தந்தை யாரு? ஸ்வயம்பு மனு. மறந்துட்டீங்களா? ஸ்வயம்பு மனு தான் தேவத்தையோட தந்தை. கடமா முனியோட தந்தை இந்த பிரம்மாதேவர், பிரம்மாவோட மகன். சோ இந்த ஒரு கேள்வி கேட்கிறேன். கிருஷ்ணா வந்து சொல்லிட்டாரு, வசந்த தான் பக்தி யோகா இல்ல, பக்தி வசந்த இல்ல, சங்கிய யோகா இல்ல, ஞான யோகா இல்ல, ஆனா வசந்த பக்தி. பக்தி வசந்த இருந்து கூட ஏன் கபில முனி இந்த யோகாவை அடுத்து சொல்றாரு தேவதி கிட்ட? அத பத்தி ஏன் சொல்றாரு? ஸ்ட்ரெயிட்டா பக்தி சொல்லிருக்கலாமா? தாயே தேவதி, வசந்த பக்தி, நீங்க யோகா பத்தி கேக்குறீங்க சொல்லிருக்கலாம்ல. ஏன் யோகாவை எக்ஸ்பிளைன் பண்ற? டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ற ஏன்? ஏன்னா அந்த மனசை ஒருநிலைப்படுத்துறது. கான்சென்ட்ரேட். வேற பதில்? To establish the importance of Bhakti Yoga compared to any other yoga system. ஓகே, சோ தேவதிக்கு தெரியும் வசந்த பக்தி அவருக்கு, ஏன்னா கபில முனி சொல்லி கொடுத்தார். ஆனா கபில முனி யோகா சிஸ்டமா எடுத்து சொல்றையானா, so that தேவதி can compare. ஓகே, தேவதி கடைபிடிக்கிறதுக்காக இல்ல, ஆனா கம்பேர் பண்றதுக்காக கபில முனி இந்த யோகா சிஸ்டத்தை பேசுற. ஓகே, அண்ட் ப்ராப்பர் அழகா பொருள் இல்ல ப்ராப்பர் சொல்லியிருக்கார். இந்த யோகா சிஸ்டம் கபில முனி சொல்லி கொடுத்தது, இதான் உண்மையான யோகா சிஸ்டம்.
பதஞ்சலி யோகா சித்தர்ந்து சொல்லி கொடுக்குறார். ஆனா இப்ப காலத்துல இருந்து ரொம்ப பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். யோகா காசு கொடுத்து நீ யோகால உட்காரலாம், நீ என்ன வேணா செய்யலாம், என்ன வேணா சாப்பிடலாம், யோகா செஞ்சா நீ குண்டால நீ எழுப்பலாம், என்னெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்க. ரொம்ப பேர் ஏமாந்துறாங்க. ஆனா உண்மையான யோகா சிஸ்டம் இதான் கபில முனி எழுதி சொல்றார். இதான் பிரபா எழுதிருக்கேன். ஓகே, இரண்டாவது ஸ்லோகம் படிங்க அர்ச்சம். One should execute his prescribed duties to the Hare best of Krishna. his ability and avoid performing duties not allotted to him. One should be satisfied with as much gain as he achieves by the grace of God, and one should worship the lotus feet of a spiritual master. Purport. In this verse, there are many important words which could be very elaborately explained, but we shall briefly discuss the importance of the final statement of Atmavik Charanarach Archanam. Atmavik means self-realized soul or bona fide spiritual master. Unless one is self-realized and knows that his relationship with the super soul is, he cannot be a bona fide spiritual master. Here it's recommended that one should seek out a bona fide spiritual master and surrender unto him Archanam. For by inquiring from and worshipping him, one can learn spiritual activities. தேங்க்யூ. ஸோ இங்க கபில முனி ஸ்லோகத்தை சொல்ற, உங்களோட குல தர்மத்தை நீங்க செய்யணும், உங்க தர்மத்தை நீங்க செய்யணும், வேற ஆள் தர்மத்தை செய்யாதீங்க அப்படி சொல்றார். என்ன என்ன சொல்ல முயற்சி பண்றார் கபில முனி? உன்னோட தர்மத்தை செய்ய, வேற ஆள் தர்மத்தை செய்யாத அப்படின்றார். என்ன அர்த்தம் அது? Once you execute his prescribed duty to the best of his ability and avoid performing duties not allotted to him. என்ன அர்த்தம்? அவன் தர்மத்தை செய், வேற தர்மத்தை செய்ய அப்படின்ற என்ன அர்த்தம் சொல்றாரு? எதெல்லாம் நமக்கு எது கிடைச்சிருக்கோ, எது இருக்கோ அதை வச்சு ஆனா இங்க சொல்ற அவன் தர்மத்தை செய்ய, வேற ஆள் தர்மம் செய்யாத அப்படின்றத. Hare Krishna Prabhu. Yes, Maybe to the best ability. இப்ப என்னோட எபிலிட்டி வந்து ஒரு டீச்சரா இருக்கிறதுனா நான் போயிட்டு என்ன சோல்ஜரா கூடாது, டீச்சரா தான் இருக்கணும். அதுதான் என்னோட எபிலிட்டி. ஓகே ஓகே, ஒரு ஆளுக்கு நீங்க சொன்னீங்க. ஏன்னா நம்ம எல்லாம் பிராமணா, சத்திரா, வைசிய, சுத்ரா. ஓகே, பிரம்மச்சாரி, கிராசா, வானபஸ்தா அண்ட் சன்னியாஸ். 8 வர்ணசன் தர்மம் இருக்கு மொத்தத்துல. ஓகே, அவங்கவுங்க தர்மம், பிராமணோட தர்மம், சத்திர தர்மம், வைசா தர்மம், சுத்த தர்மம் வித்தியாசம். நீங்க பிராமணான்னா நீங்க பிரம்ம தர்மத்தை செய்யுங்க, நீங்க போய் சத்திர தர்மம் செய்யாது. ஓகே, இதான் பகவான் சொல்றோம். உங்க தர்மத்தை உங்களோட பேசிபிலிட்டி ஓகே நீங்க செய்யுங்க, பகவானுக்காக செய்யுங்க. இதான் கபில முனி சொல்றார். இன்னும் அது மட்டும் இல்லாம அவர் சொல்றாரு, நம்ம திருப்பி சொல்றார், பகவான் மனசு வச்சாதான் நம்ம அடைய முடியும், ஒன்றும் அடைய முடியும். திருப்பி சொல்றார். அண்ட் முக்கியமா என்ன சொல்றாருன்னா, இந்த பிறவுரையில பிரபார் சொல்றார், குரு அடையிறது. இப்போ பாருங்க, நீங்கெல்லாம் கிருஷ்ண அடைகிறதுனா நீங்களாம் கண்டிப்பா குரு எடுக்கணும். கமலை பார்த்தா நீங்க எடுக்கணும், குரு எடுக்கணும். ஓகே, தயவுசெய்து உங்க வாழ்க்கையில சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க, நீங்களும் முயற்சி பண்ணணும் குரு எடுக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு நீங்க தகுதி பண்ணணும். இதான் ப்ராப்பர் சொல்லியிருக்காரு. ஓகே, சரி, 3வது ஸ்லோகம் படிங்க அர்ச்சம். Hare Krishna. One should cease performing conventional religious practices and should be attracted to those which lead to salvation. One should eat very frugally and should always remain secluded so that he can achieve his highest perfection of life. Purport. It is recommended herein that religious practice for economic development or the satisfaction of self-sense desires should be avoided. Religious practice should be executed only to gain freedom from the clutches of material nature. It is stated in the beginning of Srimad Bhagavatam that the topmost religious practice is that by which one can attain to the transcendental devotional service of the Lord.
without reason or cause. Such religious practice is never hampered by any impediments, and by its performance, one can actually become satisfied. Here, this is recommended as moksha dharma, religious practice for salvation or transcendence of the clutches of material contamination. Generally, people execute religious practice for economic development or sense gratification, but that is not recommended for one who wants to achieve advance in yoga. Hare Thank Krishna. you, Prabhu. So இந்த ஸ்லோகம் பாருங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இது நம்ம இந்து மக்களுக்கு வந்து இது தெரியணும். ஆனா என்ன நீங்க பாருங்க, இப்பெல்லாம் காலத்துல இருந்து நம்ம இந்து மக்கள் முக்கியமா நீ பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் இந்து மக்கள் அவங்க வந்து தர்ம ஆத்த கம மோக்ஷா இதான் பகவான் சொல்றா. ரிலிஜியஸ் பிராக்டிஸ் ஓகே, நம்ம நீ பார்க்கலாம் என்னெல்லாம் செய்வாங்க. ஆனா மோட்சத்தை அடையிறதுக்கு அவங்க அந்த மாதிரி பக்தி செய்ய மாட்டாங்க, காரியங்கள் செய்ய மாட்டாங்க. பகவான் சொல்றா இதெல்லாம் நீ செய்யாத, நீ மோட்சம் அடையிறதுக்கு பக்தி செய்ய, இதான் பகவான் சொல்றான். ஓகே, சோ நீங்க பார்க்கலாம் திருவிழா செய்வாங்க, கவுடி எடுப்பாங்க, என்னெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் வந்து நம்ம தப்புன்னு சொல்ல. ஆனா நம்ம என்ன பகவான் சொல்றா இதெல்லாம் வந்து அவனுக்கு மோட்சத்தை கொடுக்காது. மோட்சத்தை கொடுக்கறது அந்த மாதிரி பக்தி நீ செய்யி. கலியுகத்துல மோட்சம் அடையிறது என்ன வழி? ஹரிநாம் ஹரிநாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி, ஹரே ராம 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 ஹரே. பகவானோட திருநாமம் தான் சுலபமான வழி கலியுகத்துல மோட்சத்தை அடைகிறது. இதான் ப்ராப்பர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாரு யோகா கடைப்பிடிக்கிறாங்க ஒரு அளவுக்கு தான் சாப்பிடணுமா, அவங்க வந்து காட்ட போய் தவம் செய்யணுமா. இதான் கபில முனி சொல்றோம். ஓகே ஓகே, நான் சொல்லும்படி யாருச்சோம். Hare Krishna, Prabhu. One should practice non-violence and அது கொஞ்சம் block பண்ணுது Prabhu. That truthfulness. Should avoid thieving and be satisfied with block பண்ணிருக்கே. Possessing as much as he needs for his maintenance. He should abstain from sex life, perform austerity, be clean, study the Vedas, and worship the supreme form of the Supreme Personality of Godhead. But the word Purusarchanam in this verse means worshipping the Supreme Personality of Godhead, especially the form of Lord Krishna. In Bhagavad Gita, it is confirmed by Arjuna that Krishna is the original Purusha or personality of Godhead, Purusham, Sasvadam. Therefore, in yoga practice, one not only must concentrate his mind on the person of Krishna, but must always worship the form or deity of Krishna daily. Thank you, Prabhu. Hare Krishna. So, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் பக்தர், நான் அச்சாரம் பண்றேன், நான் சேவை செய்யறேன், பாகவதம் படிக்கிறேன், நான் திருடலாமா? நான் பக்தரா இருக்கேன், நான் எல்லாம் செய்யறேன், ஆனா நான் திருடலாமா? ஹரே கிருஷ்ணா. திருடக்கூடாது. நம்ம தர்மம் படி பார்த்தா நம்ம திருடக்கூடாது. ஆனா நான் பக்தராச்சு, நான் அச்சாரம் பண்றேன், சேவை செய்யறேன், எல்லாம் செய்யறேன், நான் திருடக்கூடாதா? முடியாதா? நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். நம்ம எப்படி திருட முடியும்? நம்ம எடுத்துக்கிட்ட வேற பதில். ஏன் நம்ம திருடக்கூடாது? என்னை கர்மா பாதிக்குமா பாதிக்காதா? We shouldn't perform bad activities on thinking that we are chanting the seventh offense. ஓகே, 10 கட்டளை குற்றம் படிக்கிறோம்ல. ஓகே, நம்ம வந்து பாவங்கள் செஞ்சுட்டு சான் பண்ணலாம், செஞ்சப்ப அவங்க பாவங்கள் எல்லாம் நான் கழுவலாம் அப்படின்னு நினைக்கூடாது. சோ பக்தர் யார் திட்டுறாங்களோ அவங்க பக்தர் இல்ல. பக்தர்னா கபில முனி சொல்றா பார்த்தீங்களா, பக்தர்னா அஹிம்சா கடைபிடிப்பார்கள், உண்மை பேசுவார்கள், திருட மாட்டார்கள். வந்து எந்த அளவுக்கு அவர் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தான் அவரு சம்பாதிப்பாரு. சோ இதெல்லாம் கபில முனி இதான் பக்தர்னு சொல்ற. சோ பக்தர் யார் திட்டுறாங்களோ அவங்க பக்தர் இல்ல, பக்தர் மாதிரி நடிக்கிறாங்க, அவ்வளவுதான்.
ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு கிருஷ்ணா வந்து நம்ம நல்லதுதான் பார்ப்பாரு, பாவங்கள் பார்க்க மாட்டாராம். யாரு நம்ம பாவத்தை பார்ப்பா? யமராஜ். யமராஜ் தான் நம்ம பாவத்தை பார்ப்போம். ஸோ நம்ம பாவத்தை யமராஜ் அவர் பார்த்துக்குவார், கிருஷ்ணன் பார்க்க மாட்டார். கிருஷ்ணன் நம்ம நல்லதுதான் பார்ப்பார். ஆனா அதனால நான் பக்தர்னால நான் பாவங்கள் செய்யலாம் அப்படின்னு நினைக்கூடாது. பக்தர் இருந்தா நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா செஞ்சா கூட யமராஜ் நம்ம தண்டி இருப்பான். ஓகே, இதான் சொல். ஓகே, இன்னொன்னு கேள்வி. இங்க போப்பால பாருங்க, பிரபுபாட் வந்து எழுதியிருக்கார், கிருஷ்ண பகவான் நம்ம வணங்கணுமா. ஓகே, என்ன வித்தியாசம்? நான் வந்து நரசிம்ம பகவான் வணங்குறேன், சில பேர் சொல்லுவாங்க நான் ராமரை வணங்குறேன், சில பேர் சொல்லுவாங்க இன்னும் நான் மகாபிரபு வணங்குறேன். பட் இங்க பிரபுபாட் சொல்றார் கிருஷ்ண பகவான் வணங்கணும்னு சொல்றோம். என்ன வித்தியாசம்? ராமரை வணங்குறேன், எனக்கு கிருஷ்ணா வணங்குறேன், என்ன வித்தியாசம்? Hare Krishna Prabhu. Nana, Krishna is the original Purusha or personality of Godhead. Bhagavad Gita la kuda எழுதியிருக்கு புருஷம் சாஸ்வதம். எஸ், கிருஷ்ணர் ஒரிஜின் எல்லாம் அவர்கிட்ட இருந்து வராங்க. பட் இன்னொன்னு பதில் இருக்கு. இன்னொன்னு பதில், ஏன் கிருஷ்ணா வணங்க போதும், ஏன் வந்து சில பேர் ராமர் வணங்குறாங்க, சில பேர் ஜெகனா வணங்குறாங்க, என்ன வேறு வேறு கிருஷ்ணன் விஷ்ணு ரூபத்தை வணங்குறாங்க. ஆனா இங்க ஏன் கிருஷ்ணா வணங்கினா போதும்? Everybody else emanates from Krishna. Krishna is the ultimate supreme. ஓகே, கிருஷ்ண பகவான் வணங்கினா எல்லாம் வணங்கின மாதிரி எல்லாம் உள்ளது இருக்காங்க. மாப்பிள்ள இருக்காரு, ஜெகனா இருக்காரு, நரசிம்ம பகவான் இருக்காரு, ராமர் இருக்காரு. ஓகே, when you worship Krishna, you worship everyone. Complete. Krishna is complete. Eti chamsa kala punsa Krishna su Bhagavan soyam. Okay, கிருஷ்ண பகவான் வணங்குனா கம்ப்ளீட், எல்லாரும் வணங்குற மாதிரி. ஏன் எல்லாரும் கிருஷ்ணன்ல இருக்காங்க. நரசிம்மர் இருக்காரு, ராமர் இருக்காரு, மகாபிரபு இருக்காரு, ஜெகனா இருக்காரு, எல்லாம் இருக்காங்க கிருஷ்ணன் இருக்கு. அதனாலதான் கிருஷ்ண பகவான் வணங்குனா இஸ் கம்ப்ளீட். ஓகே, ஓகே, 5வது ஸ்லோகம் படிங்க. Hare Krishna Prabhu. One must observe silence, acquire steadiness by practicing different yogic postures. Controlling the breathing of the vital air, withdraw the sense from sense objects, and thus concentrate the mind on the heart. The yogic practices in general and Hatha Yoga is particular are not ends in themselves. They are means to the end of attaining steadiness. First, one must be able to sit properly, and then the mind and attention will become steady enough for practicing yoga. Gradually, one must control the circulation of vital air, and which such control he will be able to withdraw the senses from sense objects. In the previous verse, it is stated that one must observe celibacy. The most important aspect of sense control is controlling sex life. That is called brahmacharya. By practicing the different sitting postures and controlling the vital air, one can control and restrain the sense from unrestricted sense enjoyment. Hare Krishna Prabhu. தேங்க்யூ மாதாஜி. இந்த ஸ்லோகத்துல வந்து கபில முனி வந்து தேவதி கிட்ட என்ன சொல்றோம், இப்படி யோகா நம்ம இன்னும் யோகான்னு இதுவும் இல்லை, ஆனா நம்ம வந்து என்னென்ன கண்ட்ரோல் பண்ணோம் அதெல்லாம் சொல்றோம். எப்படி உட்காரணும், எப்படி மூச்சு விடணும், இதெல்லாம் இப்படி புலன் கட்டுப்படுத்தணும், மனசை கட்டுப்படுத்தணும், இதெல்லாம் கபில முனி அடி சொல்றோம். நீங்க பாருங்க, இதான் உண்மையான யோகா. ஆனா இப்போ காலத்துல வந்து சில பேர் வந்து சாப்பிட்டு முடிஞ்சிட்டோன்னா ஒருத்தர் சொன்னாரு என்கிட்ட, அவர் இப்படி தியானம் செய்வார்னா தூங்காதம்னா 5 நிமிஷம் கட்டில உட்காந்து கட்ட மூடி தவம் செய்வார். அது சொன்னார், அது குரு சொல்லி கொடுத்தாரு. தூங்காதம்னா ஒரு 5 நிமிஷம் கட்டையில உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடி தவம் செய்யணும், இதான் யோகா அப்படின்னு சொன்னார். ஸோ இப்படி சொல்லி எல்லாம் ஏமாத்துறாங்க. இங்க பாருங்க, கபில முனி உண்மையான யோகா சிஸ்டத்தை அவர் அடி சொல்றான். பார்த்தீங்களா, இவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா? ஸோ அதனால சாஸ்திரம் சொல்லியிருக்கு, இந்த மாதிரி யோகா சிஸ்டம் வந்து கலியுகத்துல கடைபிடிக்கிறது.
இது சத்தியுகத்துல நம்ம செய்யலாம். இது கலியுகத்துல கஷ்டம். அதனால கலியுகத்துல சுலபமான வழி இந்த ஹரே கிருஷ்ணா மந்த்ரா அப்படின்னு வேதமே சொல்லியிருக்கு. ஓகே ஓகே 6வது ஸ்லோகம் படி யாராச்சும்? Fixing the vital air and the mind in one of the 6 circles of vital air circulation within the body, thus concentrating one's mind on the transcendental pastimes of the Supreme Personality Godhead or samadhana of the mind. There are 6 circles of vital air circulation within the body. The first circle is within the belly. The second circle is in the area of the heart. The third is in the area of the lungs. The fourth is in the area on the palate. The fifth is between the eyebrows, and the highest, the 6th circle, is above the brain. One has to fix his mind and the circulation of the vital air, and thus think of the transcendental pastimes of the Supreme Lord. It is never mentioned that one should concentrate on the impersonal or void. It is clearly stated Vaikuntha Leela. Leela means pastime. Unless the absolute truth, the personality Godhead has transcendental activities, where is the scope for thinking of these pastimes? It is through the processes of devotion service, chanting and hearing of the pastimes of the Supreme Personality Godhead that one can achieve this concentration. ஸோ கபில முனி இந்த 6 சக்கரா நம்ம உடல்ல இந்த 6 சக்கரா இருக்கும். அதை பத்தி அவர் பேசுறா. அதுதான் ப்ராப்பர் இந்த ப்ராப்பர்லாம் எழுதியிருக்கார். ஓகே இந்த 6 சக்கரா இது. ஓகே இந்த படம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சக்கர இது இந்த பேலி இதான். ஓகே முதல் சக்கரா. ஓகே ரெண்டாவது இந்த ஏரியா ஹார்ட், அது இது 2வது சக்கரம். நான் காமிக்கிறேன் பாருங்க. இது 2வது. தேர்டு இந்த ஏரியா லாங்ஸ், இதான் 3வது சக்கரம். அண்ட் த fourth இஸ் ஆன் த பேலட். ஓகே இதான் 4வது சக்கரம். ஓகே அண்ட் த fifth இஸ் பிட்வீன் த ஐப்ரோ, 2 கண்ணு நடுவுல, இது 5வது. 6வது above the brain, தான் 6வது சக்கரம், மூளை மேலையா. ஓகே இந்த 6 சக்கரத்தான் தவம் யாரு யோகா எழுப்புவாங்க. இதான் குண்டலினி சக்தி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஓகே இதான் இந்த 6 சக்கரா ப்ராப்பர் பேப்பர்ல எழுதியிருக்காரு. ஓகே சரி 7வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும்? Hare Krishna. By these processes or any other true process, one must control the contaminated, unbridled mind, which is always attracted by material enjoyment, and thus fix himself in thought of the Supreme Personality of Godhead. Purport. Itair Anyascha. The general yoga process entails observing the rules and regulations, practicing the different sitting postures, concentrating the mind on the vital circulation of the air, and then thinking of the Supreme Personality of Godhead in his Vaikuntha pastime. This is the general process of yoga. This same concentration can be achieved by other recommended processes, and therefore Anyascha or other methods can also be applied. The essential point is that the mind, which is contaminated by material attraction, has to be bridled and concentrated on the Supreme Personality of Godhead. It cannot be fixed on something void or impersonal. For this reason, the so-called yoga practices of voidism and impersonalism are not recommended in any standard yoga shastra. The real yogi is the devotee because his mind is always concentrated on the pastimes of Lord Krishna. Therefore, Krishna consciousness is the topmost yoga system. Hare Krishna. ஓகே தேங்க்யூ பிரபு. ஸோ நீங்க பாருங்க கபில முனி இந்த யோகா சிஸ்டம் சொல்லி கொடுத்தார். அவர் வைகுந்த லீலால உங்க மனசை கொண்டு வரணும். உங்களோட மனசு சிந்தனை எல்லாம் வைகுந்த லீலான்றார். அப்படின்னா அவர் சொல்ல நீ வெளிச்சத்தை பார்த்து தியானம் செய்ய, நீ சூரியத்தை பார்த்து நீ கோசம் ஒன்றும் இல்லாம அது நினைச்சு தவம் செய்ய அப்படி சொல்ல. அவர் வைகுந்த லீலாவை நினைச்சு தவம் செய்ய சொல்றார். ப்ராப்பர் எழுதியிருக்காரு வைகுந்த லீலா அப்படின்னா லீலை செய்யணும். அப்போ பகவான் லீலை செய்யணும் வைகுந்தல. அது மாதிரி பகவான் ரூபம் இருக்கு. எப்படி பகவான் ரூபம் இல்லைன்னு சொல்றோம்?
நான் இங்க இருந்து வைகுந்த லீலான்ற ரூபம் இல்லாண்டா இப்படி லீலை செய்யுது. இதான் ப்ராப்பரா எழுது. ஓகே, இதுல புரிஞ்சுக்கலாம். பகவான் வந்து ரூபம் இருக்கு. வைகுந்தர் பகவான் நாராயணன் இருக்கார். பகவான் நாராயணா வைகுந்தர் அந்த லீலையை நினைச்சு தவம் செய்ய அப்படின்னு கபில முனி அழகா சொல்றான். ஏன்னா அதே நேரத்துல இருந்து பிரபுபாத் திருப்பி அடிக்கடி சொல்றான். என்னன்னு சொல்றான்னா, வசந்த யோகி யாரு? கிருஷ்ண பகவானே நினைச்சு கொண்டு அவருக்கு பக்தி தொண்டு செய்யறாங்களோ அவங்க தான் வசந்த யோகின்னு பிரபா கடைசியா முடிக்கிறார். ஓகே ஓகே, 8வது ஸ்லோகம் படிங்க. Hare Krishna Prabhu. படிங்க சத்குரு பிரபு. After controlling one's mind and sitting posture, one should spread a seat in a secluded and sanctioned place. Sit there in a sanctified place. Sanctified. Oh, sanctified place. Sit there in an easy posture, keeping the body erect, and practice breath control. Sitting in an easy posture is called Swasti Samsina. It is recommended in the yoga scripture that one should put the soles of the feet between the two thighs and ankles and sit straight. That posture will help one to concentrate his mind on the Supreme Personality of Godhead. This very process is also recommended in Bhagavad Gita, 6th chapter. It is further suggested that one sit in a secluded, sanctified spot. The sit should be consist of deer skin and kusa grass topped with cotton. Thank you, Prabhu. ஸோ இந்த ஸ்லோகத்துல கபில முனி எப்படி யோகா செய்யறது பார்த்தீங்களா? நம்ம வந்து தனியா இடத்தடி போனோம், அந்த இடம் சுத்தமாக்கணும், அங்கேருந்து மானு தோல்ல இருந்து வெறிக்கணும், அது மேல கூசா காசு வைக்கணும், அது மேல மான் தோல் ஸ்ட்ரெயிட்டா உட்காரணும், ஆசனம், இதெல்லாம் பாருங்க ரொம்ப கஷ்டமான சிஸ்டம் அல்ல. அதனாலதான் இந்த மாதிரி வழி வந்து சத்தியயுகத்தை தான் நம்ம கடைப்பிடிக்கலாம். கலியுகத்துல முடியாது. அதான் சாஸ்திரா சொல்லுது. கலியுகத்துல இருந்து இந்த ஹரிகிருஷ்ண மாந்தா சொன்னாங்கன்னா வழி. ஸோ இதான் சொல்லுது. ஸோ இதான் பிரபுபாட அழகா எழுது. ஓகே, இந்த தியானமும் பகவத்கீதையில 6வது அத்தியாயத்துல கிருஷ்ணரே அறிதான் சொல்றோம். ஓகே, இதே நீங்க 6வது அத்தியாயம் படிச்சுக்கலாம். பகவத்கீதை தியான யோகா நீங்க படிக்கலாம். இதுதான் கிருஷ்ண பகவான் அர்ஜுனா அதே விஷயம்தான் இன்னைக்கு இந்த ஸ்லோகத்துல இந்த அத்தியாயத்துல இருந்து கபில முனி அவர் தாய் தேவதி கிட்ட சொல்றது யோகா சிஸ்டம். ஓகே, 9வது படிக்கிற ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. யோகி பின்வரும் முறையில் சுவாசித்து உயிர் நிலை காற்றின் வழியை சுத்தமாக்க வேண்டும். முதலில் அவர் மிக ஆழ்ந்து உள்ளிழுக்க வேண்டும், பின்னர் மூச்சை தக்க வைக்க வேண்டும், இறுதியாக வெளிவிட வேண்டும், அல்லது அந்த முறையை நேர்மாறாக்கலாம். யோகி முதலில் வெளிவிட்டு பின்னர் மூச்சை வெளியில் தக்க வைத்து இறுதியாக உள்ளிழுக்க முடியும். இவ்வாறு செய்யப்படும் போது மனம் உறுதி கொண்டு வெளிப்புற தொல்லைகளிலிருந்து விடுபடுகிறது. These breathing exercises are performed to control the mind and fix it on the Supreme Personality of Godhead. Sai Sa Vai Mana Krishna Padara in Vindya. The devotee Ambarisha Maharaja fixed his mind on the lotus feet of Krishna 24 hours a day. The process of Krishna consciousness is to chant Hare Krishna and to hear the sound alternatively, so that the mind is fixed upon the transcendental vibration of Krishna's name, which is non-different from Krishna, the personality. The real purpose of controlling the mind by the prescribed method of clearing the passage of the life air is achieved immediately if one fixes his mind directly on the lotus feet of Krishna.
The Hatha Yoga system or breathing system is especially recommended for those who are very absorbed in the concept of bodily existence. But one who can perform the simple process of chanting Hare Krishna can fix the mind more easily. Hare Krishna. ரொம்ப நன்றி மாதா. ஸோ இந்த ஸ்லோகத்துல கபிலமுனிந்து நம்ம மனசை அப்படி நம்ம கட்டுப்படுத்தணும். மூச்சு மூலியம், பிராணாயாமம் மூலியம். ஓகே, பிராணாயாமம்னா மூச்சு. ஒரு மூக்குல இழுப்பாங்க, ஒரு மூக்குல விடுவாங்க. ஸோ அதான் பிராணாயாமம். ஓகே, இது தான் அவர் சொல்றார். ஆனா பிராணாயாமோட நோக்கம் என்னதுன்னா, அடுத்து இந்த மனசை நம்ம கட்டுப்படுத்தணும். ஓகே, மனசை ஆனா புரோபாட் வந்து எழுதியிருக்கார். போப்பால் எழுதியிருக்கா, இந்த மனசை கட்டுப்படுத்துறது நம்ம மூச்சு படைச்செல்லாம் தேவையில்லை. இப்ப நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றோமோ, ஆட்டோமேட்டிக்கலி நம்ம மனம் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு ப்ரோபாட் சொல்றோம். ஆனா நம்ம வந்து இந்த மூச்சு பயிற்சி பண்ணி மனசை கண்ட்ரோல் பண்ணாதான் தேவையில்லை. அதான் கஷ்டம், செய்ய முடியாது இந்த கலியுகத்துல. ப்ரோபாட் சொன்னா நம்ம மனசை சுலபமா கட்டுப்படுத்தலாம். எப்படி இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னோமா நம்ம கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று இந்த ப்ரோபாட் அம்பரீஷ மகாராஜ் பத்தி எடுத்து சொல்றாரு. ஓகே, அம்பரீஷ் மகாராஜ் பக்தர் கிருஷ்ணாவோட அவரோட புலன் எல்லாம் புலன் மனம் எல்லாம் கிருஷ்ணாக்காக அர்ப்பணம் செஞ்சார். அதான் இங்க பிரபாடு சொல்றோம். இப்படி அம்பரீஷ் மகாராஜ் அவர் புலன் எல்லாம், மூக்கு, அவர் நாக்கு, அவர் காலு, கை, கண்ணு எல்லாம் பகவானுக்காக பயன்படுத்தணும். ஓகே, இதான் அம்பரீஷ் மகாராஜ் சொல்றது. அதே போலதான் நம்ம இப்ப நம்மளோட புலனுங்க எல்லாம் நம்ம கிருஷ்ணாக்காக நம்ம பயன்படுத்தணுமா, பகவானு திருப்திக்காக. ஆட்டோமேட்டிக்கலி நம்ம புலன் திருப்தி ஆகுது, நிம்மதி ஆகுது, மனம் நிம்மதி ஆகுது. இதான் பக்தியோட மகிமை. ஓகே, சரி, 10வது ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சோம். Hare Krishna, Prabhu. The yogis who practice such breathing exercises are very soon free from all mental disturbances, just as gold, when put into fire and fanned with air, becomes free from all impurities. But this process of purifying the mind is also recommended by Lord Chaitanya. He says that one should chant Hare Krishna. He says further, Param Vijayati, all glories to Sri Krishna Sankirtana. All glories are given to the chanting of the holy names of Krishna, because as soon as one begins this process of chanting, the mind becomes purified. Cheto Darpana Marjanam. By chanting the holy name of Krishna, one is cleansed of the dirt that accumulates in the mind. One can purify the mind either by the breathing process or by the chanting process, just as one can purify gold by putting it in a fire and fanning it with a bellows. Thank you, Prabhu. இந்த ஸ்லோகத்துல இருந்து கபிலமுனி இந்த யோகிகள் அதான் இந்த ஞான தவம் செய்யறவங்க, ஓகே, இந்த யோகா செய்யறவங்க, அவங்க வந்து மனமோ புலனோ எப்படி கட்டுப்படுத்துறாங்க, இந்த பிரீத்திங் பிராணாயாமம் மூலியமா, பிரீத்திங் எக்ஸசைஸ் மூலியமா அவங்க வந்து அவங்க மனமும் புலன் கட்டுப்படுத்துறோம். ஆனா ப்ரோப்பா எழுதியிருக்காங்க, இந்த மனம புலன் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்ட இந்த யோகாலாம் செய்ய தேவையில்லை கட்டுப்படுத்துறது. நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னாவே நம்ம மனம் புலன் எல்லாம் கட்டுப்படுத்தலாம். இந்த வழியை தான் மகாபிரபு சொல்லி கொடுத்துருக்காரு. இதுதான் பிரபு எழுதுறாங்க. ஓகே, நம்ம வந்து மனசுல இருக்க அழுக்குங்கள் எல்லாம் நம்ம கழுவலாம். ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லும் போது சேத்தர் மாறிச்சுன்னா மனசுல இருக்கிற செஞ்ச கர்மங்கள்லாம் நம்ம கழுவு. ஓகே, அதனால நம்ம வந்து யோகா கஷ்டப்பட்ட மூச்சு புரட்சி செஞ்செல்லாம் தேவையில்லை. நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னாவே இதெல்லாம் நம்ம அடையலாம். இதுதான் இப்போ எழுதியிருக்காரு. ஓகே, கடைசி ஸ்லோகம் படிங்க யாராச்சும். By practicing the process of pranayama, one can eradicate the contamination of his physiological condition. And by concentrating the mind, one can become free from all sinful activities. By restraining the senses, one can free himself from material association. And by meditating on the Supreme Personality Godhead, one can become free from the three modes of material nature, material attachment.
Purport. According to Ayurvedic medical science, the three items, kapha, pitta, and vayu, phlegm, bile, and air, maintain the physiological condition of the body. Modern medical science does not accept this physiological analysis as valid, but the ancient Ayurvedic process of treatment is based upon these items. Ayurvedic treatment concerns itself with the cause of these three elements, which are mentioned in many places in the Bhagavatam as the basic condition of the body. Here it is recommended that by practicing the breathing process of pranayama, one can be released from the contamination created by the principal physiological elements. By concentrating the mind, one can become free from sinful activities, and by withdrawing the senses, one can free himself from the material association. Okay, thank you, sir. So இந்த போபால்ல பாருங்க, ப்ராப்பர் அழகா எழுதிருக்காங்க. அயோவடிக் இப்போ நீங்க டாக்டர் அயோவடிக் டாக்டர் போட்டீங்களா, அவங்க 3 தான் பார்ப்பாங்களாம். கப்பா, பித்தா, வாயு இதை பார்ப்பாங்க. இந்த உடல்ல இருந்து 3 தான் பார்ப்பாங்க. இது சரியில்லை, அதை வச்சு அவங்க சொல்லிடுவாங்க, அவன் உடம்புல என்ன பிரச்சனை சொல்லிடுவாங்க. கப்பா, பித்தா, வாயு பார்த்தாவ அவங்க புரிஞ்சுக்கிட்டா அவங்க தெரிஞ்சிடும் அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படி. இந்த 3 பேலன்ஸா இருக்கணுமா, அப்பதான் உடல்ல இருந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு அயோவடிகளை சொல்லப்படும். அதான் ப்ராப்பர் சொல்றாரு இங்க. ஆனா விஞ்ஞானிகள் இதை ஏத்துக்க மாட்டாங்க, அவங்க வேற வேற இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அயோவடிக்கு அவங்க இந்த 3 தான் பார்ப்பாங்களா, இது ரைட்டா இருந்தா அந்த உடல் ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு ப்ராப்பர் இந்த போப்பர்ல சொல்றான். ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. இங்க நான் நிப்பாட்டி கொள்றேன். கேள்விங்க இருக்கா?